இந்த நிலைமையில நீ இருந்திருந்தா சும்மா இருப்பியா? இந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் ஏதாவது பண்ணணும் தான் நினைப்பாங்க. தான் நானும் பண்ணேன். அதுக்கு உங்க மேல லவ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அக்கறை இருந்தா போதும். அந்த மூமெண்ட்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்படி பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கேட்டிருக்கவே கூடாதுன்னு புரிஞ்சுது. இவன் அண்ணன் எங்க போனான்னு தெரியல. இவ்வளவு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவ கூட இருக்கணும்னு தான் நினைச்சேன். அதை போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்பாவோட ப்ரெஷர், இந்த ட்ராமா, ட்ரைனிங், இதுன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் என் கூட இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி அஞ்சுக்க? உன் மேல இருக்கிற லவ்ல நான் அந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி வீரா. வேற யாரு நினைச்சிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். நீயே கேட்டா எப்படி? பாரு அஞ்சனா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் தீப்திக்கும் நடுவில் எதுவும் இல்லை. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து இனிமே அந்த மாதிரி கேட்காது. சரி, அந்த மாதிரி கேட்க மாட்டேன். Hey Abhinesh, what are you doing on this level? Hi, I came to help Bhargav. Like, you know what happened to Bhargav, right? Oh, yeah. I just need to finish some of my pending work. Okay, yeah. Hi. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்றேன். ஆடு அதுவா வரும்போது அறுக்கலாம். அப்ப வினயோட அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசி கேஸை விட்ரா பண்ண சொல்லுங்க. நிறுத்தலனா உங்களுக்கு ரிப்போர்ட் போட வேண்டியதான். இந்த மதிமாரை யாருன்னு அவங்களை காட்டுறேன். பழசெல்லாம் மறந்து போச்சா? என் அண்ணனை கண்டிப்பா நீங்க தான் ஏதோ செஞ்சிருக்கீங்க. வீராவோ அவங்க அப்பாவோ நம்மளுக்கு எதிரா இருக்காங்க. நம்ம முதிக்கணும். இன்னைக்கு என் ஆட்டம் ஆரம்பம். வீராவை தேடி 2 பேர் அனுப்பிச்சு விடு. அவினாஷ்,
What are you doing here? Checking inventory. Oh, okay. Check faster and leave. அவினாஷ், நீங்க என்ன பண்ற? நயன்தாரா காணோம். லெசந்தர் ஆஃப்ரிக்கானோ. வாட்? அது ஒரு இண்டிஜியஸான மெடிக்கல் பிளான். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த வியாக்கானெலாம் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அது சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் தான் நிறையா இருக்குங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை கேட்கல. நீங்க என்ன பண்ற? அந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் தெரியும். உங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு என்ன தர்ற? ஸ்கூல்ல ஒரு பார்கவ். ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட். ஏய், நீ என்ன சம்மந்தம் பேசிட்டு இருக்க? சம்மந்தம் இருக்கே. உங்களுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் சம்மந்தம் இருக்கே. எனக்கும் பார்கவுக்கும் சம்மந்தம் இருக்கே. எனக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பார்கவ் தான் சொன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு. ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல என்ன டவுட்னாலும் உங்கள்கிட்ட கேட்க சொன்னா. ஓ, அதுக்கு தான் என்ன தேடிட்டு வந்தியா? சரி வா, என் லேப்ல போய் அதை பத்தி பேசுவோம். இது உங்க லேப் இல்ல? ப்ரோ, உங்க லேப்? அது லேப் கிடையாது. ஃபாலோ பேக். ஐயோ, என்னய்யா, எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? என்ன அட்டாக் பண்ண வரீங்களா? தம்பி பொறுங்க, நான் உங்களை அட்டாக் பண்ண வரல. நாங்க உன்னோட பேசத்தான் வந்திருக்கிறோம். நம்ம பில்டிங்ல இப்படி கூட ஒரு இடம் இருக்கா? டாப் சீக்ரெட். சரி, அந்த லெசண்டர் ஆஃப்ரிக்கானோ, அதை வச்சு நீ என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போற? அதுதான் ஆப்பிரிக்கால கிடைக்கும் நீங்க சொன்னீங்களே, அதனால ப்ராஜெக்டே மாத்திட்டேன். இப்போ உங்களை தான் வச்சு செய்ய போறேன். என்ன வச்சு? ஐ மீன் உங்களோட அசிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்ல வந்தேன். சரி, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு சில செலக்டட் எனர்ஜி ட்ரிங்க்ஸோட கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னன்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அதோட ஃபிசியோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன. மீ இம்பார்ட்டன்ட் கால். 1 minute. ஹலோ. சாரி, திடீர்னு என்னை ஃபாலோ பண்ணதுனால யாரோ என்ன நினச்சிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு. சரி, அது இருக்கட்டும்.
யார் நீங்களாம்? எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணீங்க? நாங்கள் உங்களோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவரை பற்றி பேசத்தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட சொல்கிறது என்ன தம்பி, நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து பல தப்பான தொழில் செஞ்சுருக்கோம், நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்கோம். உன் அப்பா சொல்கிற பேச்சை கேட்ட வரைக்கும் எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நாம இப்பவே மீட் பண்ணோம். நான் அனுப்புற லொகேஷனுக்கு வா. சரி, லொக்கேஷன் அனுப்பு. உட்காந்தியா? சாரி அவினாஷ், எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. நாம் இதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோமே, சரியா? ஓகே, யூ டோன்ட் வரி, உன் ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன், சரியா? தேங்க்யூ. அந்த லைட்டை ஆஃப் பண்ணியிருப்பா. அங்கிள், நான் வீராவோட ஃப்ரெண்ட் அவினாஷ் பேசுகிறேன். சொல்லுப்பா. வீராக்கு நான் 2 வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவன் எடுக்கல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவன் என் கூட இல்லையே. பரவாயில்ல அங்கிள், அந்த ஹெல்த் ட்ரிங்க் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்கிற? அப்படின்னா அவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம்ல? அது மட்டும் இல்லை அங்கிள், அவங்களால அஃபெக்ட் ஆன என்னோட தீப்திக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. நல்லது ஜெயிக்க கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கும். என் கதையில நான் தான் பெரிய வில்லன் நினைச்சா நீ எனக்கே வில்லனா வந்து நிக்கிற. என் காசுல ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இப்ப என்கிட்டயே காசு கேட்குற அளவுக்கு வந்திருக்க நீ. இங்க தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவன் தான் ஹீரோவா தெரியுறான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். அந்த கதையெல்லாம் விடு. நீ கேட்ட மாதிரி உன் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பியாச்சு. எவிடன்ஸ் எங்க? காசை வாங்கிக்கிட்டு என்னை மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இங்க பாருங்க, என்கிட்ட இருக்குது இந்த ஒரே ஒரு காப்பி தான். அது போல உங்ககிட்ட இருக்குது அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்னை நம்புறது. எவிடன்ஸ் எங்க? பிளாங்க் பேப்பரா இருக்கு. சத்தியமா எவிடன்ஸ் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஃபைல் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ஏய், எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கிறதுனால தான் உன்னை உயிரோடவே விட்டு வச்சிருக்க. எப்ப நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்சியோ, இனிமே நீ உயிரோடவே இருக்க. பாருங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க. சாரி, திடீர்னு என்னை ஃபாலோ பண்ணதுனால யாரோ என்ன நினச்சிட்டு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி, அது இருக்கட்டும்.
யார் நீங்களாம்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணீங்க? நாங்க உங்களுடைய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவரை பற்றி பேசத்தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட சொல்றது என்ன தம்பி, நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து பல தப்பான தொழில் செஞ்சுருக்கோம், நிறைய பணமும் சம்பாதிச்சிருக்கோம். உன் அப்பா சொல்ற பேச்சை கேட்ட வரைக்கும் எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாங்க செய்த தப்பான தொழில கிடைச்ச லாபத்தை எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்திட்டாரு கருணாகரன். எங்களை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் எங்களை போலீஸில் மாட்டி விட்டு ஜெயிலுக்கும் அனுப்பி விட்டான். நாங்க ஜெயிலுக்கு போய் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சோம். கருணாகரன் செய்த துரோகத்தால நாங்களும் எங்களோட குடும்பமும் ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். தண்டனை முடிஞ்சு வெளில வந்த நாங்கள் திருந்தி வாழ ஆரம்பித்தோம். ஆனால் அப்போவும் அந்த கருணாகரன் எங்களை நிம்மதியாக வாழ விடலை. காதரன் ஒருத்தன் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருந்தான். ஆனா உங்களுடைய அப்பா அவனுக்கு அடியாளா வேலை செய்துட்டு இருந்தார். இந்த காதலை எடுத்து ஏதாவது கேள்வி கேட்டா அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த கருணாகரன். இல்ல, என் அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்க வீணா போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. யார் உங்களை அனுப்புனா? தம்பி, தன்னோட அப்பா ஒரு குற்றவாளிங்கிறத எந்த மகனாலும் நம்ப முடியாது, கஷ்டம்தான். ஆனா அதுதான் உண்மை. இப்ப கூட நாங்கள் ஏன் இதை சொல்லுறோம்டா, எங்களுக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்க கூடாது. நாங்க உங்ககிட்ட பேசினது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்களையும் உயிரோட விட மாட்டார். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவர் இல்லை தம்பி. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது எங்களுக்கு தான் தெரியும். நாங்க சொல்றதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க விருப்பம். ஆனா நீங்க எப்படிப்பட்ட அரக்கனோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியது எங்க கடமை. எங்களுக்கு முன்னுடைய வயசுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனசு கேட்க இல்லை. அதனால தான் உன்னை பார்த்து பேச வந்தோம். வட்டி தொழில் செய்யற காதலுக்காக உன்னுடைய அப்பா ஈவிரக்கம் இல்லாம கொலை கூட செய்தார். கருணாகரனுக்கு பாசம், சென்டிமெண்ட் எதுவுமே கிடையாது. தான் சுயநலத்துக்காக எது வேணா செய்வான். கட்டுன பொண்டாட்டி, பெத்த பிள்ளை எதையும் பார்க்க மாட்டான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவர் இல்லை தம்பி. எங்களுக்கு நடந்த மாதிரி உனக்கு நடக்க கூடாது. ஏன் நான் சொல்றது நீ கேட்க மாட்டீங்க? உன்னுடைய அப்பா ஈவிரக்கம் இல்லாம கொலை கூட செய்தான். கூட ரொம்ப பாசமா இருப்பான்டா அவன். என் அப்பாவும் முக்கியம், சிலம்பமும் முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயம் இல்ல. ஏன் என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாதா? தான் சுயநலத்துக்காக எது வேணா செய்வான். கட்டுன பொண்டாட்டி, பெத்த பிள்ளை எதையும் பார்க்க மாட்டான். அதிமாறன் அவன் பையனும் தப்பானவங்க. நாங்க சொல்றதை நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உங்க விருப்பம். என்ன கருணா, இந்த பக்கம் ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கு. முகமெல்லாம் வாடி போயிருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல் அந்த சின்ன பைய வினே செத்துட்டானா? வயசாகும் போது பக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு ஆள் அனுப்பி வினைய கொள்ளலான்னு பார்த்த. நல்லவங்களுக்கு எதுவும் ஆகாது மாறா. இன்ஜெக்ஷன் டோசேஜ் அதிகமாக போடுங்கடான்னு ஆளுங்கிட்ட அப்பவே சொன்னேன். இப்ப பாரு, நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னை சுத்தி இருக்கவன் எல்லாமே நல்லவன், என்னை சுத்தி வெறும் முட்டாளுங்களா இருக்கான். ரெண்டுமே டேஞ்சர் தான். நான் இருக்கிற வரைக்கும் வினைக்கு எதுவும் ஆகாது. ஒரு தடவை காப்பாத்திட்ட, ஒவ்வொரு தடவையும் உன்னால காப்பாற்ற முடியுமா? முடியும். என்னால முடியும்னு உனக்கும் தெரியும். நீ எப்ப வினைய கொல்லலான்னு முடிவு பண்ணியோ அப்பவே நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். வினய மட்டும் இல்ல,
அவங்க அம்மாவையும் சும்மா விட மாட்டேன். என் பையனை ஜெயிலில் போட்டீங்கல்ல, ஒருத்தனையும் விட மாட்டேன். இதுக்கே கோவப்பட்டா எப்படி? உண்மையான தர்ம யுத்தம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது.